உங்களுக்கு பாட்டி வீட்டுக்கு போற வழி தெரியுமா? தெரியும் பப்பு, பேசாம என் பின்னாடி வா போதும். எனக்கு களைப்பா இருக்கு. அந்த பட்டாம்பூச்சிகளை பாரு, நாமளும் அதுங்கள போல பறந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அம்மா, எதுவும் அகல பப்பு. கிளிக்கு ரெக்கை இருக்கு, அதனால அது பறக்குது. அதே மாதிரிதான் மத்த பறவைகள் அப்புறம் பூச்சிகளும் பறக்குது. உனக்கு ரெக்கை இல்ல, அதனால நீ ஒன்னும் சோர்ந்து போயிட மாட்ட. இப்போ நீ ஓடு, இந்த பந்தப்படி. ஓ ஹே, பந்தயத்துக்கு வரியா? யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பந்தயத்துக்கா? சரி, நான் தயார். அம்மா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். பாத்தியா, பலமுள்ள கால்கள் இருக்கிற சில விலங்குகள் ரொம்ப வேகமா ஓடுது. அதே மாதிரி பறவைகளும் பூச்சிகளும் பறக்குது. பறவைகளும் நண்பராகிடும் உங்களிடம். மீண்டும் வாருங்கள் என்று சொல்லி கைகள் வீசி சென்றிடுதே. வண்ண வண்ணமாய் பறவைகளும் நண்பராகிடும் உங்களிடம். மீண்டும் வாருங்கள் என்று சொல்லி கைகள் வீசி சென்றிடுதே. பெரிய சிறிய விலங்குகளே, ஆசை செல்ல விலங்குகளே. என்ன சத்தம் அது? தெரியாதா? அது குதிரை நடக்கிற சத்தம். அது மிட்டுவாதான் இருக்கும். மிட்டுவா? அது யாரு கண்மணி? அது என்னோட பாட்டியோட குதிரை. அது பேரு மிட்டு. ஹேய், நான் தான் மிட்டு. என் மேல ஏறி உட்கார்ந்துக்கோங்க. நான் உங்களை வீட்ல இறக்கி விட்டுறேன். நானும் அந்த பக்கமா தான் போறேன். பரவாயில்ல. வாங்க வாங்க, சவாரி ரொம்ப குஷியா இருக்கும். வாங்க, ஏறிக்கோங்க. வா பப்பு, ரொம்ப நல்லா இருக்கும். மன்னிச்சுக்கோ. சரி பப்பு, நான் மிட்டு மேல சவாரி செஞ்சுட்டு போறேன். நீ எங்க பின்னாடியே வா. டக் 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 என ஓடும் குதிரை. டக் 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 என ஓடும் குதிரை. தரை மேல் நாட்டியமாடிய ஓடும் முதுகில சவாரி ஏற்றிடும் குதிரை. கனைத்திடும் குதிரை, கம்பீரத்துடன் கனைத்திடும் குதிரை. புல்லினை தின்னும் வேகமாய் முந்தும் டக் டக் டக், இது அதிசய குதிரை. களைப்பா இருக்கு. இப்ப புரிஞ்சுதா விலங்குகள் எப்படி ஓடுதுன்னு? அங்க பாரு, அந்த விலங்குகள் அதுங்களோட கால்களை பயன்படுத்தி ஓடுது. அங்க பாரு, வானத்துல வண்ண வண்ண பறவைகள், பூக்களை போல பட்டாம்பூச்சிகள், அதெல்லாம் தங்களோட ரெக்கைகளை பயன்படுத்தி பறக்கிறத பாரு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, நாமளும் வீடு வந்து சேர்ந்தாச்சு.
கண்மணி, கண்மணி, வா வா. எப்படி இருக்க கண்ணா? வா கண்மணி, வா. அந்த கோழியை துரத்துக்கிட்டே போலாம். அது பறக்கிறத பார்க்கலாம். பப்பு, பாவம், அத தொந்தரவு செய்யாத. கோழி குஞ்சுங்க பயப்படுது. ஆனா அது ஏன் பறந்து போகல? ஓ, அதுவா. சில பறவைகள் பறக்கறதில்ல, ஓடும். அப்படியே பறந்தாலும் கொஞ்சம் உயரம் தான் பறக்கும். உயரத்துல பறக்கிற சில பறவைகளோட பேரை சொல்ல பார்க்கலாம். மயில். வெரி குட். மயில், கோழி, சேவல். ஜாக்கிரதை, அதோ பாரு. அங்க பாரு, கோழி அதன் குஞ்சுகளை எப்படி காப்பாத்துதுன்னு. ரெக்கைய விரிச்சு குஞ்சுகளை அணைச்சுக்கிட்டு மறுபடியும் ரெக்கைய மூடிக்குது. இப்போ நானும் இந்த கோழி குஞ்சுகளை பத்திரமா பாத்துக்குவேன். ஓ, நன்றி. பப்பு, பறக்கவே முடியாத சில பறவைகளோட பேரை சொல்லு. பறக்கவே முடியாத பறவைகளா? தெரியலையே. நான் சொல்றேன் கேளு. ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழி. ஈமு, பெங்குவின். ஆஸ்ட்ரிச்சும் ஈமுவும் ஓடுற பறவைங்க. பெங்குவின் நீச்சல் அடிக்கும். ஆனா இது எதுவுமே பறக்காது. வட்டமடித்தே வானில் உயர பறக்கும் கழுகு நானே. உயரத்தில் இருந்து பார்த்திடுவேனே சின்ன பூச்சியையும் தானே. குவாக் 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 குவாக். நானும் சொல்வத கேளுங்க. குளத்தில் குதித்தே நீந்திடுவேன். நானே வாத்துதானே. நீரில் இருக்கும் மீன்களை தின்பேன் நானும் கொத்தி கொத்தி. கொக்கரை என்று கூவிடுவேன் நானே வெள்ளை கொக்கு. உலகில் உள்ள பறவைகளில் உயரமான ஒரு பறவை. கால்கள் வலிமை கொண்டது தானே, நான் தான் நெருப்பு கோழி. அது என்ன சத்தம்? அது வாத்துகளோட சத்தம் பப்பு. வா, குளத்துக்கு போகலாம். வா வா. ஹேய், இந்த பறவைகளுடைய பேர் என்ன கண்மணி? அது வாத்துகள். பாரு, அதெல்லாம் அதோட குஞ்சுங்க. ஓ, அந்த பெரிய பறவை எது? அது அன்னப்பறவை. அதோட பெரிய சிறகுகளை பாரு. அது அங்க பாரு, நீர்ப்பறவை. அத பெலிக்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீந்திர பறவைகள். ஓ, பாத்தியா? நானும் அத முயற்சி பண்ண போறேன். ஐயோ, பப்பு, ஜாக்கிரதை. கண்மணி, காப்பாத்து. மூச்சு விட முடியல. காப்பாத்து கண்மணி. ஐயோ, பப்பு, வா. உன் கையை கொடு, நான் பிடிச்சுக்கிறேன். நன்றி கண்மணி. தண்ணிக்குள்ள என்னால மூச்சு விடவே முடியல. அது மீன் கொத்தி பறவை. அது மீன் பிடிக்க அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்கும். நீ ஏன் குதிச்ச? பாரு, அதோட அலகுல மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ, அப்படின்னா அதால நீந்த முடியாது இல்லையா? இல்ல, அது நீந்தாது. நீந்திர பறவைகளுக்கு காலில பெரிய தோல் ஒண்ணு இருக்கும். அதனால அதுங்க தண்ணிய பின்னால தள்ளி நல்லா நீந்தும். நான்கு கால்களில் நானும் ஓடுவேன். நிலத்தின் மீது நடை நடந்து செல்லுவேன். ஓப்பம் பிடித்திடும் விலங்கு, அன்பாய் நீயும் பழகு. ரெக்கை
மீன் நானே. அங்க பாரு, விசித்திரமான மீன். ஆமா, விசித்திரமா தான் இருக்கு. பக்கத்துல போய் அதோட பேரை கேட்கலாமா? வா. ஹே ஹே மீனே, ஹே ஹே மீனே, இங்க பாரு. என்ன கூப்பிட்டீங்களா? நான் மீன் இல்ல, நான் ஒரு சின்ன தவளை. நீங்க என்ன மீனுன்னு நினைச்சீங்களா? நான் முட்டை உடைஞ்ச பிறகு இப்படிதான் இருப்பேன். நான் ஒரு தவளை குஞ்சு. நான் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருந்து நீந்துவேன். அதுக்கப்புறமா அம்மாவை போல பெருசா வளருவேன். இப்படி. சின்ன தவளை குட்டி தவளை, சின்ன வாலுள்ள குட்டி தவளை. கிரக் 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 கிரக். வாலை ஆட்டி நீரிலே குதித்து ஆடுமே குட்டி தவளை. வளர்ந்திட வளர்ந்திட வாலும் மறையும் அங்கும் இங்கும் தாவிடும் ராஜா. உனக்கு தெரியுமா பப்பு, இந்த விலங்குகள் எந்த பறவை அதை பிடிக்க வந்தாலும் இன்னும் வேகமா குதிச்சு தன்னைத்தானே காப்பாத்திக்குது பப்பு. ஓ ஹே, அங்க பாரு, அது என்ன? வா பக்கத்துல போய் பார்க்கலாமா? அது ஆமை பப்பு. அதோட பேரு டிம்பு. அது தொந்தரவு செய்யாத. ஹே டிம்பு, நான் தான் கண்மணி, ஞாபகம் இருக்கா? ஏன் ஓடுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற? தைரியமா வெளியில வா. ஹே கண்மணி, உன்ன ஞாபகம் இருக்கு. ஆனா என்கிட்ட ஓடி வந்த அந்த மிருகத்தை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். பாரு பப்பு, பாவம், நீ அத பயமுறுத்திட்ட. டிம்பு பயந்து போய் ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். நீ விலங்குகளை இப்படி எல்லாம் பயமுறுத்த கூடாது, சரியா? இல்ல, நான் அது கூட பேச வந்த, அவ்வளவுதான். சரி சரி டிம்பு, இவன் என்னோட நண்பன் பப்பு. ரொம்ப நல்லவன். உனக்கு எந்த தொந்தரவும் தர மாட்டான். பயப்படாத, வெளியே வா. ஓ வணக்கம், நான் தான் டிம்பு. எனக்கு பயம் ஏற்படும் போதோ இல்ல என்னை ஏதாவது விலங்கு பிடிக்க வரும்போதோ நான் என்னோட இந்த ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குவேன். அந்த விலங்கு போற வரைக்கும் நான் ஓடுக்குள்ளேயே இருப்பேன். ஓ, யார் உதவியும் இல்லாம நீயே உன்னை காப்பாத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இனிமே நானும் நீயும் நண்பர்கள். ஹே டிம்பு, ஏன் இப்படி மெதுவா நடந்து வர? கொஞ்சம் சீக்கிரமா வாயே. பாரு, நான் இந்த பாரமான ஓட தூக்கிக்கிட்டு நான் நடந்து வரணும். அப்படி இருக்கும்போது வேகமா நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். என் கூட நிதானமா நடந்து வாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் முயல் கூட ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சிருக்கேன். அப்படியா? நிஜமா? இப்போ நிதானமா நடக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். கஷ்டமா இருக்கு. இப்படி நடந்தா என் கால் ரொம்ப வலிக்குது. போதும் போதும், சிரிக்காத. டிம்பு முயலோட எப்படி போட்டியில ஜெயிச்சான்னு நமக்கு சொல்ல போறான்.
அதுவா, அது ஒரு பெரிய கதை, கேளுங்க. ஒரு நாள் நான் ஒரு முயல் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். முயல் என்ன பார்த்து கேட்டுச்சு, என் கூட ஓட்டப்பந்தயத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டுச்சு. உன் கூட வேகமா ஓடுறதுக்கு என்னால முடியாது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால என்ன, பரவாயில்ல, அந்த மரம் வரைக்கும் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த முயல். என்னோட ஓடு ரொம்பவும் பாரமானது, சொன்னா கேளுங்க, பந்தயம் வேண்டான்னு அண்ணா கிட்ட சொன்னேன். ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி முயல் வேகமா ஓடிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் களைப்பா இருக்கு, நான் பந்தயத்துல முன்னால இருக்கேன், எப்படியும் ஜெயிக்க போறது நான் தான், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே தூங்கி போய் பந்தயத்துல ஜெயிக்க போற கனவுல மூழ்கிடுச்சு. அந்த நேரத்துல நான் நிதானமா நடந்து வந்து முயல் தூங்குறத பார்த்து சிரிச்சேன். முயல் அப்படி தூங்குறது எனக்கு கிடைச்ச பெரிய வரம்னு நினைச்சுக்கிட்டே நான் ஓட்ட பந்தயத்தை தொடர்ந்தேன். ஆஹா, நானே முதல்ல மரத்தை தொட்டேன். முயல் தூங்கிடுச்சு, தூக்கத்தினால வெற்றியை இழந்துடுச்சு. முயல் சட்டுன்னு தூக்கத்தில இருந்து எழுந்து, ஓஹோ, நான் என்னையே மறந்து தூங்கிட்டேனே, எப்படியாவது ஓடி போய் நான் பந்தயத்துல ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சது. என்ன மரத்துக்கு பக்கத்துல பார்த்துட்டு பாவம் ஏமாந்து போச்சு. நான் சொன்னேன், அகங்காரமும் சோம்பேறித்தனமும் ரொம்ப தீய குணங்கள்னு. நிதானத்தால நாம எதையும் சாதிக்கலாம், ஆமைய போல. இப்ப நாம போய் என் தோழிய சந்திக்கலாமா? ஓ சரி. அவளும் உன்ன மாதிரி முதுகு மேல ஓட வச்சிருப்பாளா? ஆமா ஆமா, ஆனா அவளுக்கு ரொம்ப சின்ன உருவம், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருப்பா. வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். நீ இவளையும் பயமுறுத்திட்ட பாரு, இவளும் ஓட்டுக்குள்ள போயிட்டா. உன் முகத்தை அவ்வளோ பக்கத்துல கொண்டு போகாத. ஓஹோ, இப்போ அவ உன்ன அவ எதிரின்னு நினைச்சு உள்ளே இருப்பா. சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். Have a nice day. ஏய், அதோ அங்க பாரு கண்மணி, அந்த பூ மேல ஏதோ அசையுது. அங்க போகாத. நீ பயப்படாத பப்பு, அது தாவுது பாரு, எனக்கு பயமா இருக்கு. நம்ம போயிடலாம். நில்லு பப்பு, அது பச்சோந்தி. இங்க இருந்து அது என்ன செய்யுதுன்னு பாப்போம். வா வா, பயப்படாத பப்பு. அங்க பாரு, அது மரத்துக்கு மேல போயிடுச்சு. ஹோ, அப்பாடா, இப்போதான் நிம்மதியாச்சு. பப்பு, அத பாத்தியா? அது அதோட நிறத்தை மாத்திடுச்சு. அந்த கல்லு மேல இருந்த போது அது கல்ல வண்ணத்துல இருந்தது, இப்போ பச்சையா இருக்கே. வாவ்! ஆனா எனக்கு அது தெரியவே இல்லையே. அது எங்க உட்கார்ந்திருக்கு? ஏய், எனக்கு தெரியுது பாரு, இப்போது சிவப்பு வண்ணத்துல இருக்கு. அந்த சிவப்பு பூ மேல இருக்கு பாரு. அப்பா, ஓ ஆமா ஆமா, அத பார்த்தா பயமா இருக்கு. அது ஏன் நிறத்தை மாத்துதுன்னு உனக்கு தெரியுமா பப்பு? தெரியலையே. அது எது மேல இருக்குதோ அந்த நிறத்திலேயே தன்னோட நிறத்தையும் மாத்திக்கும். அதனால அதோட எதிரிகளுக்கும் மத்த விலங்குகளுக்கும் அதை சுலபமா பார்க்க முடியாது. இது தன்னை தானே காப்பாத்திக்கிற திறமை. அற்புதமா இருக்குல்ல பப்பு?
இது மாயமால இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி சக்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி, நான் இருக்கும் இடத்தை நீ கண்டுபிடி. கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி, நான் இருக்கும் இடத்தை நீ கண்டுபிடி. மரத்தில் இருக்கையில் பச்சையை மாறுவேன், மண்ணில் இருந்தால் மண்ணிறம் மாறுவேன். மரத்தில் இருக்கையில் பச்சையை மாறுவேன், மண்ணில் இருந்தால் மண்ணிறம் மாறுவேன். இருக்கும் இடத்தின் நிறம் எதுவானாலும் அந்த நிறத்துக்கு மாறிடுவேன். வண்ணம் மாறும் இந்த அற்புத சக்தி எதிரி அண்டாமல் காத்திடுமே. வா பப்பு, அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? இத பாரு, இது நகர்ந்துகிட்டே இருந்தது. நான் அத தொட்ட உடனே அது சுருங்கிக்கிச்சு. நகரவே இல்லையே. இது செத்து போச்சா? இருக்காதுல்ல. நான் அதுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கல கண்மணி. இத மாதிரி ஏதாவது ஊர்ந்து போச்சுன்னா அத மோந்து பாக்குறது என் பழக்கம். ஐயோ, பயப்படாத. இது மரவட்டை. இது ஏன் இப்படி சுருங்கி இருக்குன்னு தெரியுமா? அது நகர்ந்துச்சுன்னா அதோட எதிரிகள் அத தொந்தரவு செய்யும். அதனாலதான் அது சுருண்டு செத்தது போல நாடகமாடுது. அதோட எதிரி போகிற வரைக்கும் இப்படியே இருக்கும். அப்புறம் நிதானமா விரிஞ்சு வெளியே வரும். சரி சரி, அந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காரலாமா? கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மரவட்டை விரியும் பாரு. நல்ல யோசனை. நானும் அது விரியறத பார்க்கணும். ஹேய், பாரு பாரு, அது மறுபடியும் அசையுது. நிதானமா விரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. வாவ்! இப்போ மறுபடியும் போய் அதை தொடாத பப்பு. இங்க இருந்தே பாரு. இப்ப சந்தோஷமா? அப்பா கடவுளே, இப்போதான் சந்தோஷம் ஆச்சு. ஏன் நின்னுட்ட பப்பு? வா போகலாம். எனக்கு இங்க இருந்து எலும்பு வாசனை வருது. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, உனக்கு எலும்பு வாசனை எங்க இருந்து வருது? இங்க அந்த மாதிரி எதுவும் காணலையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாய்கள் ரொம்ப புத்திசாலிகள். அது ரொம்ப தூரத்துல இருக்கிற பொருட்களுடைய வாசனைய கூட மோப்பம் பிடிச்சிரும். தூரத்துல இருந்து சத்தம் வந்தா கூட அதுக்கு கேக்கும். ஆமா, தெரியும் தெரியும். பூனை கூட அப்படிதான். பாட்டி மீன் வறுக்கறாங்கன்னா பாட்டியோட பூனை அந்த வாசனையை பிடிச்சுக்கிட்டு சமையலற கதவு கிட்டயே உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கு குடுக்கற வரைக்கும் விடாது. அதோட கண்கள் ரொம்ப கூர்மையானது. எலிகள் எல்லாம் டக்குன்னு பிடிச்சிடும். யார் அது அழுதுகிட்டே இருக்கிறது? எங்க எங்க இருந்து அழுக சத்தம் கேக்குது? ஓ, பாரு பப்பு, அந்த மரம் அழுதுகிட்டு இருக்கு. ஏ மரராஜா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? இந்த நாய் என்ன காயப்படுத்திடுச்சு. அது எலும்ப தேடும் போது என் வேர்களை பிடுங்கி என்ன காயப்படுத்திடுச்சு. ஓ ஐயோ, என்ன மன்னிச்சிடு. ஆனா இந்த வேர்னா என்ன? சொல்றேன். நீங்க உங்களுக்கு பசி எடுத்தா சாப்பாட சாப்பிடுறீங்க இல்ல? அது மாதிரி எனக்கு வேண்டிய உணவை நானே தயாரிச்சுக்கிறேன். இது என் வேர்கள். இது பூமியோட ஆழத்துக்கு போய் தண்ணீரை தேடி இழுத்து குடிக்குது. அதுக்கப்புறம் சூரிய ஒளியின் உதவியால என் இலைகள் எனக்கு தேவையான உணவை தயாரிக்குது. பச்சை இலைகளோ தலை நிறைக்க,
வேர்கள் 1000 நிலமறைக்க நிலத்தடி நீரை குடித்திடுவேன், சூரிய ஒளியினை ஈர்த்திடுவேன். கிளையின் மேலே பாரு, பறவை கூடோ ஜோறு, பழத்தை சாப்பிடு நீயும், வேண்டும் என்பாயே இன்னும். நிழலினை தருகின்ற மகாராஜா, நானே உங்கள் மரராஜா. ஆஹா, பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என்னை சுற்றி இருக்கும் ஜீவராசிகள் என்ன சாப்பிடுது, எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கணுமா? ஆமா, பார்க்கணும் பார்க்கணும். சத்தம் போடாம அமைதியா இருங்க, ஜாகிரதையா இருங்க. இங்க பாருங்க, என் கிளையின் மேல ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கு. அதையே பாருங்க. இப்ப பாருங்க, அது எப்படி பறந்து வந்து அந்த எலியை பிடிச்சிருக்கீங்களா? பாத்தியா பப்பு? பார்த்தேன், ஆனா எப்படி பிடிச்சதுன்னு சரியா தெரியல. அது ரொம்ப வேகமா பிடிச்சது இல்லையா? ஆமா, கழுகு ரொம்ப பெரிய பறவை. பாரு, எவ்வளவு உயரத்துல இருந்து அதோட கண்ணுக்கு அந்த எலி தெரிஞ்சிருக்கு. கழுகு, கருடன், ஆந்தைகளுக்கு ரொம்ப கூர்மையான பார்வை இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட பலமான கால்களால இரையை சுலபமா பிடிக்க உதவும். இங்க பாருங்க, ஆனா சத்தம் போடாதீங்க. அங்க பாருங்க, ஒரு பெரிய தவளை. அதையே பாருங்க, என் மேல ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த புழுவை எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க. ஓ, அப்படியா? சத்தம் போடாத. பெரிய தவளைக்கு நீளமான ஒட்டர நாக்கு இருக்கும். இது குதிச்சு போய் நீளமான நாக்கின் உதவியால பூச்சிகளை பிடிக்குது. இப்போ இங்க பாருங்க, ஜாக்கிரதையா பாருங்க, தொடாதீங்க. என்ன இது? ஒட்டிக்குது. என் வால ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு. என்னால எடுக்க முடியலையே. ஐயோ! தூர இரு, அது சிலந்தி வலை. சிலந்தி எப்படி உணவு சாப்பிடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே. எங்களுக்கும் அதெல்லாம் சொல்றியா? சிலந்தி இப்படிதான் வலைய பின்னுது. அந்த வலைக்கு ஒட்டிக்கிற திறன் இருக்கும். பூச்சிகள் பறக்கும் போது இந்த வலை இருக்கிறது தெரியாம அதுக்குள்ள வசமா மாட்டிக்குது. அத சிலந்தி சாப்பிடுது. ஓஹோ, சிலந்தி பூச்சிகளை சாப்பிடுமா? ஐயோ, உனக்கு தெரியாதா? எனக்கு மாமிசமும் எலும்பும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உனக்கு அதை சாப்பிட விசேஷமான கூர்மையான பற்கள் இருக்கு. நிஜமாவா? ஆமா, அதுக்கு கோரை பற்கள்னு பேரு. அது மாமிசத்தை துண்டு துண்டாக்க உதவி செய்யுது. அப்படின்னா புலி, சிங்கம் எல்லாத்துக்கும் இன்னும் சக்தி வாய்ந்த பற்கள் இருக்கு இல்லையா? அது வெறும் மாமிசம் மட்டும் தானே சாப்பிடும். ஆமா பப்பு, நீ ரொம்ப கெட்டிக்காரன். இளம்பை கண்டால் நீரூரிடுமே எந்தன் வாய். வாலை யாட்டி தின்பேன் அதனை நானே நாய். எலியை பிடித்து தின்றிடுவேனே பசித்தால் தானே. கண்ணை மூடி பாலை குடிப்பேன் நான் பூனை தானே. சத்தம் போடாமல் தின்பேன் புல்லையும் இலையையும் தானே. அமைதியான ஒரு விலங்கான ஆடும் நானே. நன்றாய் மென்று தின்றிடுவேனே காய்ந்த வைக்கோலையும், உங்களுக்காக பால் கொடுக்கிற பசுவும் நானே. கண்மணி, என்ன சத்தம் அது? ஓ, அது முயல். என்ன பார்த்து பயந்து ஓடுது. பாவம், முள்ளங்கிய போட்டுடுச்சு.
ஆமா பப்பு, முயலுக்கு முள்ளங்கி அப்புறம் கேரட்னா ரொம்ப இஷ்டம். முயலுக்கு முன்பற்கள் ரொம்ப வலுவா இருக்கும். அதனாலதான் இந்த காய்களை அதால சுலபமா சாப்பிட முடியுது. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி பச்சை புல்ல பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். அங்க பாரு, பசுக்கள் புல்ல மேயுது. என்ன என்ன செய்யுது? புல்ல மேயுது. அப்படின்னா புல்ல சாப்பிடுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் புல்ல சாப்பிடுதா? ஆமா, உனக்கும் வேணுமா? ஹே, உன்னை பிடிக்கிறேன் பாரு. வேண்டாம், இல்ல. ஹே கண்மணி, பறவைகள் என்ன சாப்பிடும்? சொல்றேன். வண்ண வண்ண அந்த பறவைகள் இரையை தேடி ரொம்ப தூரம் பறக்கும். சில பறவைகள் தானியத்தை சாப்பிடும். இன்னும் சில பறவைங்க பூச்சிகளை சாப்பிடும். சில பறவைகள் மாமிசத்தை கூட சாப்பிடும். மாம்சமா? ஆமா. கருடன், கழுகு, பருந்து இதெல்லாம் வேற விலங்குகளோட மாமிசத்தை சாப்பிடும். எனக்கு இங்க மீன் வாசனை வருது கண்மணி. மீன் வாசனையா? ஐயோ கடவுளே, இந்த வாசனை எங்க இருந்து வருது? பாரு, என் வாயில என்ன இருக்குன்னு. மீன் துண்டு. நான் சொன்னேன்ல மீன் வாசனை வருதுன்னு. உன் மூக்கு எவ்வளவு மோப்பத்திறனோட இருக்குன்னு இப்போ எங்களுக்கு நல்லா தெரியுது. இங்க யாரு மீன் சாப்பிடுறான்னு நான் இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த கால் தடங்கள் வச்சு மோப்பம் பிடிச்சு யாருன்னு சொல்றேன். என் பின்னாடியே வா. சரி சாமி, நீங்க சொல்றதையே செய்யறேன். பாரு பாரு, எவ்வளவு சந்தோஷமா எப்படி சாப்பிடுதுன்னு. பாலு, எலி, மீன் இதெல்லாம் பூனைக்கு ரொம்ப பிடிக்கும். கெட்ட குரங்கு, உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. ஐயோ! ஹே, விடு பப்பு. குரங்கோட சண்டை போடாத. அதுங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஓ, வாலை பிடிச்சு நான் தொங்குனேன்னா நீ தாங்குவியா? இந்த குரங்குக்கு வேற வேலையே இல்லையா? மரம் ஏறுது, பழம் சாப்பிடுது. மரம் ஏறுது, பழம் சாப்பிடுது. இதேதான் வேலை. ஆமா பப்பு, குரங்குங்க மரம் ஏறுற விலங்குகள். அதுக்கு பழங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அது பலவிதமான பழங்களை விரும்பி சாப்பிடும். ஐயோ, இது என்ன சத்தம்? ரொம்ப நேரமா இது கேட்டுக்கிட்டே இருக்கே. யார் அது சத்தம் போட்டுட்டு இருக்கிறது? மேல பாரு பப்பு, மரத்து மேல இருந்து உன்னை யாரோ பாக்குறாங்க. ஓ ஆமா, அது என்னது? ரொம்ப வேகமா அங்கேயும் இங்கேயும் ஓடுது. ஒரு இடமா உட்காரவே இல்ல. அதுக்கு களைப்பே ஆகாதா? அது அணில். எப்பவுமே அது மரத்து மேலேயோ இல்ல மரத்துல இருக்கிற பொந்துகளிலேயோ தான் இருக்கும். அதுக்கு பழத்தோட விதைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அந்த விதைகளை அது என் மேல போட்டுடுச்சு. எனக்கு குளிருது. எனக்கு ஒரு ஜாக்கெட் வேணும். அப்பா அப்பா, ரொம்ப குளிருது. இப்ப சூடா ஒரு டம்ளர் பால் சாப்பிடணும் போல இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரன் பப்பு. உன்னை நீயே உஷ்ணமா வச்சுக்க உன்னோட தோல் உதவுது. ஆமா, மத்த விலங்குகள் எல்லாம் தன்னை தானே எப்படி உடம்ப உஷ்ணமா வச்சுக்குது? அதுங்களுக்கெல்லாம் தோல்ல அடர்த்தியான ரோமங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தோலோட அடியில ஒரு சதை இருக்கு. இதெல்லாம் அவங்கள உஷ்ணமா வைக்க உதவுது. இப்ப சொல்லு பப்பு, ஆடு தன்னைத்தானே எப்படி உஷ்ணமா வச்சுக்குது? அதோட உடம்பு மேல இருக்கிற அடர்த்தியான ரோமங்களால தானே. புத்திசாலி பப்பு, உனக்கு எல்லாம் தெரியுது. அப்போ பறவைகள் எப்படி தன்னைத்தானே உஷ்ணமா வச்சுக்குது? பறவைகளுக்கு சிறகு இருக்கு பப்பு. அதனாலதான் அதுங்க உஷ்ணமா இருக்கு. நாங்கள் பலவித விலங்குகள்,
உஷ்ணமாயிருக்க வழி சொல்லுவோம். நாங்கள் பலவித விலங்குகள் உஷ்ணமாயிருக்க வழி சொல்லுவோம். நாய்க்கும் பூனைக்கும் தோல் ரொம்ப உறுதி, புல் தினம் மாடுக்கு தோல் ரொம்ப அடர்த்தி, யானைக்கும் எருமைக்கும் சர்வம் அடர்த்தி, பல வகை பறவைக்கு சிறகுகள் உறுதி. நாய்க்கும் பூனைக்கும் தோல் ரொம்ப உறுதி, புல் தினம் மாடுக்கு தோல் ரொம்ப அடர்த்தி, யானைக்கும் எருமைக்கும் சர்வம் அடர்த்தி, பல வகை பறவைக்கு சிறகுகள் உறுதி. நாங்கள் பலவித விலங்குகள் உஷ்ணமாயிருக்க வழி சொல்லுவோம். நாங்கள் பலவித விலங்குகள் உஷ்ணமாயிருக்க வழி சொல்லுவோம்.